ஹாய் ஸ்டூடெண்ட் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th இப்போ எக்ஸாம்ஸ் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ இதை முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பேப்பர்ஸை எப்படி கரெக்ஷன் பண்ணுவாங்க, ஸோ எங்கே கொண்டு போய் இதை கரெக்ட் பண்ணுவாங்க, அதுக்கான டைம் டேபிள், அதுக்கான ப்ரொசீஜர் எல்லாமே இப்போ வெளியிட்ருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நீங்கள் மட்டும் பார்க்குறது இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து எல்லாமே தெரியும், எந்த மாதிரிலாம் பேப்பர் கரெக்ஷன் ஸ்டெப்ஸ் இருக்குது, பேப்பர் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர்லாம் பண்ணுறாங்க அப்படின்றது தெளிவாக தெரியும். இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா 12th பொறுத்த வரைக்கும் வர 22ஆம் தேதியோட எக்ஸாம்ஸ் எல்லா எக்ஸாம்ஸும் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருது. அது முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ ஒரு டிஸ்ட்ரிக்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் டிஸ்ட்ரிக்டில் நடக்கிற எக்ஸாம்ஸ் நடக்கக்கூடிய பேப்பர்ஸ் எல்லாம் ஒரு இடத்துல கலெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இதைத்தான் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா அந்த டிஸ்ட்ரிக்டில் கலெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதை அந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையும் மொத்தமாக கலெக்ட் பண்ணி 23ஆம் தேதி ஜோன், இப்போ ஜோன் அப்படின்றது ஒரு 3 டிஸ்ட்ரிக்கோ 4 டிஸ்ட்ரிக்கோ சேர்ந்து ஒரு இடத்துல கலெக்ஷன் பாயிண்ட் வச்சுருப்பாங்க. இப்போ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் இருந்தும் எழுதுகிற பேப்பரை ஒரு 4 டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்து இருக்கக்கூடியது எல்லாத்தையும் ஒன்றா கலெக்ட் பண்ணி ஒரு ஜோன்னு சொல்லுவாங்க. அந்த ஜோனுக்கு ஃபஸ்ட்டு பேப்பர் போகும் 23ஆம் தேதி. அங்கே ஜோனுக்கு போனதுக்கப்புறம் இந்த 4 டிஸ்ட்ரிக்கோ இல்லை 3 டிஸ்ட்ரிக்கோ பேப்பர்ஸ் எல்லாத்தையும் ஷஃபில் பண்ணுவாங்க. ஒன்று மிக்ஸ் பண்ணுவாங்க. அதாவது இப்போ நம்பர் வைஸாக இருக்கிறத நம்பர் வைஸ் இல்லாமல் மாற்றுவாங்க. ஏன்னா இது யார் பேப்பரு அப்படின்றத கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அதை ஃபுல்லாமே ஷஃபில் பண்ணிடுவாங்க. ஸோ ஓகே, இந்த 4 டிஸ்ட்ரிக்ட் பேப்பரும் ஷஃபில் ஆயிடும். ஷஃபில் பண்ணுறதுக்கு வந்து 25ஆம் தேதியிலேருந்து 27ஆம் தேதிக்குள்ளே இந்த 3 நாளில் அந்த பேப்பர்ஸ் எல்லாம் ஷஃபில் பண்ணி பார்சல் பண்ணிடுவாங்க. ஒரு 12 பேப்பர்ஸாக ஒரு கவரில் 12 பேப்பர் வச்சு ஷஃபில் பண்ணி ரெடி பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? இப்போ பண்டில்ஸாக இப்போ எல்லா பேப்பர்ஸையும் 12 பேப்பராக, இப்போ நீங்கள் எக்ஸாம் எழுதி பேப்பரை கலெக்ட் பண்ணும்போது 20 பேப்பராக கலெக்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ உங்கள் ஹாலில் 20 பேர் எழுதியிருப்பாங்க. இது எல்லாத்தையும் ஒரு கவரில் வச்சுருப்பாங்க. இப்போ இந்த ஜோனுக்கு போனதுக்கப்புறம் ஷஃபில் பண்ணிவிட்டு 12 பேப்பராக அதை பிரிப்பாங்க. அந்த 12 இப்போ கெமிஸ்ட்ரினா 12 பேப்பர் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த 12 பேப்பராக கவர் பண்ணி ரெடி பண்ணிவிட்டு அதை வந்து எந்த இதுக்கு அனுப்புவாங்க அப்படின்னா கேம்ப். இப்போ கேம்ப் அப்படின்றது என்ன அப்படின்னா, இப்போ நான் ஒரு ஜோன்லேருந்து இன்னொரு ஜோனுக்கு போகும், அங்கே ஒரு டிஸ்ட்ரிக்ட் வைஸாக மறுபடியும் பேப்பர் கொடுப்பாங்க. இப்போ ஜோனுக்கு வந்துருச்சு, அந்த பேப்பரை ஷஃபில் பண்ணியாச்சு, மறுபடியும் பேப்பர் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு அப்படின்னு ஒரு கேம்ப் வச்சுருப்பாங்க. இப்போ ராம்நாடு டிஸ்ட்ரிக்டில் பார்த்துட்டிங்கன்னா 2 இடத்துல பேப்பர் கரெக்ஷன் பண்ணுவாங்க. ஒன்று ராம்நாடு, இன்னொன்று பரமக்குடி. இந்த 2க்கும் பார்த்திங்கன்னா கேம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு டிஸ்ட்ரிக்டில் 2 கேம்ப் இருக்கும். அந்த 2 கேம்ப்புக்கும் ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் பேப்பர்ஸை பிரித்து அனுப்புவாங்க. அதுதான் ஃபஸ்ட்டு. அது எந்த நடக்குது அப்படின்னா 28ஆம் தேதி அந்த கேம்ப்புக்கு போயிடும். 28ஆம் தேதி அந்த கேம்புக்கு போனதுக்கப்புறம் பேப்பர் கரெக்ஷன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு சிஇஎஸ்ஓ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிஇஎஸ்ஓ அப்படின்றது யார் அப்படின்னா, இவங்க தான் பேப்பர் திருத்துற டீச்சரை சூப்பர்வைஸ் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ்னு சொல்லுவோம். இவங்க தான் நீங்கள் ஒரு டீச்சர் திருத்தி கொடுக்குற பேப்பர் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மார்க் என்ட்ரு பண்ணுறதுக்கு கொடுக்கக்கூடிய ஹெட்டு தான் இந்த சிஇஎஸ்ஓ. சிஇக்கு அப்புறம் எஸ்ஓ வருவாங்க. 2 பேரும் சேர்ந்து ஒரே ஒரு நாள் வந்து சாம்பிள் அவங்க பேப்பர் அடித்து பார்ப்பாங்க. ஆன்சர் கீயை அவங்க மனப்பாடம் பண்ணுவாங்க. எந்ததுக்கு எவ்வளோ மார்க் கொடுக்கணும் அப்படின்றத மஸ்ட்டு செக் பண்ணி அவங்க வந்து அலாட் பண்ணிக்கிறவாங்க. எப்படிலாம் மார்க் கொடுக்கணும் அப்படின்றத சரி பண்ணிக்கிறவாங்க. அதுக்கு வந்து 1ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த சிஇஎஸ்ஓ அப்படின்றது ஒரு சிஇ ஒரு எஸ்ஓக்கு கீழே ஒரு 6 டீச்சர்ஸ் வருவாங்க. அப்போ ஒரு குரூப் அப்படின்றது ஒரு சிஇ ஒரு எஸ்ஓ 6 ஏஇ அப்படின்றவங்க தான் என்னென்னா அதுதான் பேப்பர் கரெக்ஷன் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ். இந்த 6 டீச்சர்ஸ் திருத்தி கொடுக்கறது தான் எஸ்ஓ செக் பண்ணி அதுக்கப்புறம் சிஇ செக் பண்ணி அந்த மார்க்கை வந்து ஃபைனலாக என்ட்ரு பண்ணுவாங்க. ஓகேங்களா? இது மாதிரி ஒவ்வொரு கேம்ப்லேயும் ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டால் 10 சிஇ 10 எஸ்ஓ கூட இருப்பாங்க. அப்போ 10 சிஇக்கு கீழே 6 டீச்சர் வச்சுக்கிட்டோன்னா 60 டீச்சர்ஸ் வந்து கரெக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இப்படி ஒரு 3-4 டேஸ் வந்து தொடர்ந்து நடந்து எவ்வளோ பேப்பர்ஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நடக்கும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிக்குது. 1ஆம் தேதி சிஇஎஸ்ஓ அந்த ஹெட்டு மட்டும் போய் பேப்பர் திருத்தி அந்த பேப்பர் எப்படி திருத்துறது அப்படின்றதெல்லாம் பார்த்துக்குருவாங்க. ஏஇ அப்படின்றது 2ஆம் தேதியிலேருந்து திருத்துவாங்க. இப்போ சிஇஎஸ்ஓவுடைய வேலை என்னென்னா இந்த ஏஇ திருத்தி கொடுக்குற பேப்பரை கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணுறது தான் அவங்களுடைய வேலை. அதுக்கு தான் நாளே அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறாங்க என்ன மாதிரி மார்க் அலாட் பண்ணுறது அப்படின்றதெல்லாம். ஸோ ஓகே, இப்போ இந்த பேப்பர் எத்தனாம் தேதியிலேருந்து எத்தனாம் தேதினா 2ஆம் தேதியிலேருந்து 13ஆம் தேதிக்குள்ளே 12th பேப்பரை கரெக்ஷன் பண்ணி முடிக்கணும். இப்போ இந்த கரெக்ஷன் பண்ண பார்த்தீங்கன்னா சைமல்டேனியஸாக மார்க் வந்து என்ட்ரு பண்ணிகிட்டே வந்துடுவாங்க. முதல்லாம் பார்த்தீங்கன்னா மார்க் என்ட்ரு பண்ணுறது கஷ்டமான வேலையாக இருக்கும். இப்போ வந்து பார்கோடு தான். நீங்கள் மார்க் அவங்க வந்து ஒரு ஸ்லிப்பு பார்த்துருப்பீங்க, நீங்கள் டாப் ஷீட்டில் பார்த்துருப்பீங்க. ஏ பார்ட்டு பி பார்ட்டு அப்படின்னு சி பார்ட்டுன்னு இருக்கும். இதில் ஏ பார்ட்டை வந்து நீங்கள் எக்ஸாம் எழுதி முடித்த உடனே அந்த ஏ பார்ட்டை கிழிச்சிருவாங்க. பி பார்ட்டை வந்து மார்க் என்ட்ரு பண்ணிவிட்டு அந்த பி பார்ட்டை கிழிச்சிருவாங்க. சி பார்ட்டு மட்டும்தான் உங்கள் பேப்பரில் அது இருக்கும். நீங்கள் எழுதியிருக்க ஆன்சர் ஷீட்டில் அப்படியே இருக்கும்.
ஏ பார்ட்டும் பி பார்ட்டும் கிழிச்சிடுவாங்க. இந்த பி பார்ட்டை வச்சு தான் உங்களுக்கு மார்க் என்ட்ரு பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது நீங்கள் எக்ஸாம் எழுதுகிறப்ப பார்த்துப்பீங்க, உங்களுடைய மெயின் டாப் ஷீட்டில் இருக்கும். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். இந்த மார்க் எல்லாம் என்ட்ரு பண்ணுற வேலை சைமல்டேனியஸாக நடந்துடும். ஸோ இது வந்து அப்ராக்சிமேட்டாக 13/4/2024 இந்த வேலையை முடிக்க சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? இது முடிச்சோன்னே மார்க் என்ட்ரு பண்ணுறது எல்லாமே சைமல்டேனியஸாக முடிஞ்சு 12th ரிசல்ட்டு எப்போ அப்படின்னா 6/5/2024 அது பப்ளிஷ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இது வந்து 12th. இதே மாதிரி பார்த்திங்கன்னா 11th நமக்கு வந்து ஷெட்யூல் கொடுத்துருக்குறாங்க. 11th வந்து 25ஆம் தேதி வந்து இந்த கம்ப்ளீட்டாக எக்ஸாம்ஸ்லாம் முடியுது. பேப்பரை வந்து கலெக்ஷன் பண்ணி 30ஆம் தேதி வந்து அந்த ஜோனுக்கு அனுப்புகிறாங்க. 1, 2, 3 இந்த 3 நாளில் இந்த பேப்பர்ஸை எல்லாத்தையுமே சஃபில் பண்ணி ஒரு 12 பேப்பராக பண்டில் போட போகிறாங்க. அதை வந்து எந்த கேம்புக்கு எங்கே பேப்பர் திருத்த போகிறாங்களோ அந்த சென்டருக்கு 4ஆம் தேதி அனுப்பிடுறாங்க. ஓகேங்களா? இதில் வந்து ரெகுலர் அரியர்னு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கே தெரியும், 11th ஃபெயில் ஆகிட்டவங்க 12th வந்துடுவாங்க. ஆனால் 12th வந்துட்டு மறுபடியும் 11th அந்த எக்ஸாம் ஃபெயிலான எக்ஸாம் மட்டும் எழுதுவாங்க. அந்த பேப்பரை வந்து ஒரு டேட்டு 8ஆம் தேதியிலேருந்து 13ஆம் தேதிக்குள்ளே திருத்தி முடிக்கிறாங்க. CESO வந்து 6ஆம் தேதியும் 8 to 13ஆம் தேதி வந்து AU வேல்யூ பண்ணி முடிக்கிறாங்க. அதே மாதிரி ரெகுலர் பேப்பர் ஃபஸ்ட் இயர் இந்த வருஷம் தான் 11th எழுதுகிறவங்களுடைய பேப்பர்ஸ் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 15ஆம் தேதி CESO கரெக்ஷன் பண்ணுறாங்க. 16லேருந்து 25ஆம் தேதிக்குள்ளே அவங்க வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா AE எல்லாம் கம்ப்ளீட்டாக கரெக்ஷன் பண்ணி முடிச்சிடுறாங்க. ஓகேங்களா? ஸோ இதை மார்க் லிஸ்ட்லாம் என்ட்ரு பண்ணி ரிசல்ட் பார்த்திங்கன்னா 14/5/2024 இந்த ரிசல்ட் 11th ரிசல்ட்டு பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா அந்த பேப்பரை அந்த இன்விஜிலேட்டர் கலெக்ட் பண்ணிடுவாங்க. கலெக்ட் பண்ணிட்டு அதில் இருக்கக்கூடிய 20 பேப்பர், அந்த 20 ஹாலில் இருக்கக்கூடிய 20 பேப்பரையும் ஒரு பண்டலில் சேர்ப்பாங்க. அந்த பண்டலுக்குள்ளே வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஏ பார்ட் அப்படின்னா உங்களோட ஃபோட்டோவோடு இருக்கும். அந்த ஏ பார்ட்டை மட்டும் கிழிச்சு அந்த 20 பேப்பரை மட்டும் தனியாக பண்டல் பண்ணுவோம். அந்த ஏ பார்ட்டை தனியாக பிரிச்சுருவாங்க. ஓகேங்களா? இந்த 20 பண்டலில் தான் மறுபடியும் அந்த ஜோனுக்கு அனுப்பி அங்கே சஃபில் பண்ணி 12 பேப்பராக இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் கேம்பில் கரெக்ஷன் ஆகும். கரெக்ஷன் ஆகிட்டு மார்க் என்ட்ரு பண்ணுவாங்க கரெக்ஷன் பண்ணி. அந்த என்ட்ரு பண்ணிவிட்டு எடுக்கும்போது அந்த பேப்பரை தனியாகவும் அந்த பி பார்ட்டை மட்டும் தனியாக எடுத்துருவாங்க. உங்கள் பேப்பர் மட்டும்தான் கஸ்டடியில் இருக்கும். இந்த மார்க் அந்த பி பார்ட்டை மட்டும் கிழிச்சு மார்க் என்ட்ரு பண்ணுற இடத்துக்கு போயிடும். ஸோ ஃபைனலாக உங்களுக்கு மார்க்லாம் என்ட்ரு பண்ணி உங்களுக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா ரிசல்ட்டாக வரும். புரிஞ்சிச்சுங்களா? ஸோ அதனால தான் ஒரு பேப்பர் கரெக்ஷன் பண்ணி ரிசல்ட் வர்றதுக்கு இவ்வளோ நாள் ஆகுது. ஏன்னா எல்லா பேப்பரும் ஒரே டயத்தில் தான் கலெக்ஷன் பண்ணி அதை எல்லாமே பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி உங்களுக்கு தேவை இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் எல்லாம் நம்ம இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம். இந்த சேனலில் நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். அதேமாதிரி கவுன்சிலிங் அப்பயும் உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவோம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய டவுட் என்னவாக இருந்தாலும். ஓகேங்களா? தேங்க்யூ.